அடுத்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இருக்க சம்மில் வந்து கொஸ்டின் என்னென்னா டு அக்செப்ட் அ சென்டென்ஸ் அண்ட் கேல்குலேட் த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். ஒரு சென்டென்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குது எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்னா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸில் அதான் ஒரு சென்டென்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை டிஜிட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கா, ஹெச் எத்தனை வாட்டி இருக்குது, இ எத்தனை வாட்டி இருக்குது, எல் எத்தனை வாட்டி, ஓ எத்தனை வாட்டி, நடுவில் இங்கே ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸ் எத்தனை வாட்டி இருக்குது, அது மாதிரி எத்தனை என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, அது எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்றது கவுண்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமோடது. ஸோ ஓகே, ஸோ டு அக்செப்ட் அ சென்டென்ஸ் அண்ட் கால்குலேட் த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங்குக்கு நானே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, எப்போவுமே டபுள் கோட்ஸ்குள்ளே தான் ஒரு ஸ்ட்ரிங் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்க கேரக்டர் வந்து ஹலோ வேர்ல்டு. இங்கே வந்து நீங்கள் உங்கள் நேமை கூட யூஸ் பண்ணி போடலாம். ஓகேவா, இப்போது நான் இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை லிஸ்ட் எல்லுன்ற ஒரு வேரியபிளில் காப்பி பண்ணுறேன். இதை வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்னா, இப்போது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரிஜினல் காப்பி அப்படியே உங்கள்கிட்ட ஒரு ஒரிஜினல் காப்பி இருக்குது. இப்போ வந்து யாராவது ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா டக்குன்னு ஒரிஜினல் காப்பி எடுத்து கொடுப்பீங்களா? ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுத்தா தானே அது நம்மளுக்கு நம்ம ஒரிஜினல் காப்பியை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எதாவது டேமேஜ் பண்ணிடலாம், அழுக்கு பண்ணிடலாம், கிழிச்சிடலாம். ஸோ அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ஜெராக்ஸ் காப்பியை தான் கொடுப்போம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இதை எடுத்து செக் பண்ண போகிறோம். அப்படின்ற போது இந்த ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கில் காப்பி பண்ணி அந்த காப்பி பண்ணது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நான் அந்த ஸ்ட்ரிங்குன்ற இதை நான் லிஸ்ட் எல்லுன்ற ஒரு வேரியபிள்குள்ளே இந்த காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது எல்சி டிக்ஷனரி ஒரு டிக்ஷனரியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது எப்போவுமே அதே முன்னாடி கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு ஒரு சம்மில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போது நான் இப்போது நிறைய டாய்ஸ் இறஞ்சி கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாய்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஒரு டப்பாக்குள்ளே போடணும். அப்போ அந்த டப்பா காலியாக இருந்தால் தான் நான் டாய்ஸ்லாம் எடுத்து போட முடியும். அது மாதிரி தான் இப்போ நான் இருக்கிற நம்பர்லாம் செக் பண்ணி அதோட கவுண்டெல்லாம் ஒரு டிக்ஷனரி, ஒரு லிஸ்ட்டோ ஒரு பாக்ஸோ டிக்ஷனரியோ எதுக்குள்ளேயோ போடுறேன். அப்போ அந்த லிஸ்ட்டு காலியாக இருக்கணும்ல, அதனால தான் ஒரு காலி டிக்ஷனரியை நான் எடுத்துக்கிறேன். எல்சி டிக்ட் அப்படின்னு ஒரு காலியான டிக்ஷனரியை எடுத்துக்கிறேன். ஃபார் ஐ இன் லிஸ்ட் எல் எப்போவுமே அதே மாதிரி தான். இப்போ லிஸ்ட் எல்லில் இருக்க கேரக்டர்ஸை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த லிஸ்ட் எல்லுலேருந்து ஐன்ற ஒரு ரெப்ரசன்டேட்டிவை எடுத்துக்கிறேன். இந்த ஐ வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கேரக்டர்ஸாக எடுத்து தரும். இஃப் ஐ இன் எல்சி டிக்ட். இப்போது ஐன்றது வந்து இப்போ வந்து இந்த இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மொத்த ப்ராப்ளமும் ஈஸி. எப்படின்னு தெரியுமா சொல்கிறேன். இஃப் ஐ இன் எல்சி டிக்ட், இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் ஹெச் வருதா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் ஹெச் வருது அப்படின்னா இந்த இந்த எல்சி டிக்ட்ன்ற டிக்ஷனரி காலியாக இருக்கும். ஸோ அப்படின்னா ஐ இன் எல்சி டிக்ட் வந்து ஃபால்ஸ். அப்படின்னா இந்த இஃப் பிளாக் ஒர்க் ஆகாது. எல்ஸில் வந்து எல்சி டிக்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 1 புதுசாக இந்த ஹெச்ன்ற எலமெண்ட் இந்த எல்சி டிக்டில் போய் ஆட் ஆகும். எல்சி டிக்ட் ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபஸ்ட் எலமெண்ட்டாக போய் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஈன்ற எலமெண்ட் வந்து எல்சி டிக்டில் இல்லை, ஏன்னா இப்போ தான் ஹெச் போட்டிருக்கோம். ஈன்ற ஒரு எலமெண்ட்டே அதில் இருக்காது. ஸோ அப்படின்ற போது இந்த இஃப் பிளாக் அது நெக்லெக்ட் பண்ணிட்டு எல்ஸ் பிளாக்ல எல்சி டிக்ட் ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 இந்த எல்சி டிக்டில் ஈன்ற ஒரு எலமெண்ட் போயிட்டு ஆட் ஆகும். இப்போ அடுத்து எல்லுன்ற ஒரு எலமெண்ட்டும் எல்சி டிக்டில் இல்லை. ஸோ இஃப் பிளாக்கு அப்படியே இதுவாகிட்டு எல்ஸ் பிளாக்ல மறுபடியும் எல்சி டிக்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகிட்டு எல்லுன்ற ஸ்டேட்மெண்ட் எல்சி டிக்ட்குள்ளே போயிடும். இப்போது நெக்ஸ்ட் இதில் பாருங்களேன், எல் இருக்கா, இன்னொரு எல் இருக்கா. ஃபார் ஐ இன் லிஸ்ட் எல் இஃப் ஐ இன் எல்சி டிக்ட் ஐ வந்து இங்கே என்னது எல் இன் எல்சி டிக்டில் இப்போ ஹெச் இ எல் 3 இருக்கா. ஸோ ஐ இப்போ நான் எடுத்துருக்கிறதுல எல் இருக்குது, ஆல்ரெடி இங்கே ஒரு எல் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ எல்சி டிக்ட் ஐனா என்னது எல் ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட்டோட ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1, அதாவது எல் இஸ் ஈக்குவல்ஸ் டு எல் ப்ளஸ் 1. அந்த மாதிரி எல் வந்து இப்போ எத்தனை கவுண்ட் இருக்குது, 2 இருக்குது. அப்படின்ற இதில் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டு எல் வந்து 2 கவுண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆட் ஆகிடும். இப்போ அடுத்து ஓன்ற டேர்மு எல்சி டிக்டில் இல்லை. ஸோ அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. எல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிட்டு ஓன்ற ஒரு டேர்ம் வந்து எல்சி டிக்டில் இன்னும் ஆட் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் வந்து செக் பண்ணோம், அதுக்கப்புறம் டபிள்யூ செக் பண்ணோம், அதுக்கப்புறம் ஓ வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணும்போது எல்சி டிக்ட்குள்ளே ஒரு ஓ இருக்குது. ஸோ அப்போ இன்னொரு ஓ வந்து ஐ இன் எல்சி டிக்ட். இப்போ இருக்கிற ஓவும் ஆல்ரெடி ஒரு ஓ எல்சி டிக்ட்குள்ளே இருக்குது. ஸோ ஓ வந்து ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இப்போ ஒன்று இருக்குன்றனால ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் 1 ஆல்ரெடி இருக்கிற ஓ ப்ளஸ் இன்னொரு ஓ ப்ளஸ் ஓ வந்து 2. ஸோ ஓவோட கவுண்ட் வந்து 2 இருக்குது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆரை செக் பண்ணோம், எல்லை செக் பண்ணோம். எல் வந்து ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ
2 + 1 3 3L இருக்குது. தென் டியை செக் பண்ணோம். இப்போ பிரிண்ட் எல்சிடி. இப்போது நம்ம மொத்தத்தையும் செக் பண்ணிவிட்டு இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த காலியான டிக்ஷனரிக்குள்ளே போட்டு ஃபில் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கே காலியில் லைக் காலினா நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம்ல. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு கேரக்டர்ஸ் எதுவும் இல்லைல்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும்னா, ஹெச் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, ஒரு 1 டைம். இ வந்து 1 டைம் இருந்தது. எல் வந்து 1 2 3 3 டைம்ஸ் இருந்தது. ஓ வந்து 1 2 2 டைம்ஸ் இருந்துச்சு. தென் இது வந்து ஸ்பேஸ். இங்கே ஸ்பேஸ் வந்து எத்தனை வாட்டி இருக்குது, 1 டைம் இருக்குது. டபிள்யூ வந்து 1 டைம் இருக்குது. ஆர் வந்து 1 டைம் இருக்குது. டி வந்து 1 டைம் இருக்குது. ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.